Hallo Leute, guten Morgen. வாங்க படிக்கலாம் ஜெர்மனோடைய அடுத்த வீடியோ 41வது வீடியோ. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்றைக்கி வந்து வெர்போடைய ப்ரிஃபிக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஒரு ப்ரிஃபிக்ஸாக ஆரம்பிப்போம். இந்த வீடியோவில் பே அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் பே பே. இந்த பே ப்ரிஃபிக்ஸ் வந்து எப்படி வந்து ஒரு வெர்பை மாற்றும், ஒரு வெர்போடைய வினைச்சொல்லுடைய அர்த்தத்தை எப்படி மாற்றும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். நான் இந்த வீடியோ பதிவு செய்கிறது 25/1/2026. ஆனால் உங்களுக்கு பிப்ரவரி முதல் வாரம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி இன்னும் சில வீடியோ இருக்கும். அந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸாமுக்கு படிக்கணும், அதுக்கப்புறம் சில வார்த்தைகளோட வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி சில வீடியோக்கள் 2-3 ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். அது வந்ததுக்கப்புறமா இந்த வீடியோ வரும். ஒரு உதாரணம் எடுப்போம். ஷ்ரைபன் அப்படிங்கிற ஒரு வெர்பு நமக்கு வந்து A1லேயே வந்து படிக்கிற ஒரு வெர்பு. ஷ்ரைபன்னா என்ன? ஷ்ரைபன்னா வந்து எழுதுறது. சரியா? ஏதோ ஒன்று நம்ம எழுதுகிறோம். ஷ்ரைப அப்படின்னு நம்ம சிம்பிளாக எழுதணும்னா நான் எழுதுகிறேன். இதை இஷ்ன்னு சொல்லலாம், இல்லை இஹ்ன்னு சொல்லலாம். ஷ்ரைப ரை ஏஐ வந்து மேலே ஏறும் சவுண்டு. இதுவே ஈயாக இருந்ததுன்னா கீழே இறங்கும், ஈன்னு இறங்கும். இந்த ரெண்டாவதோடைய ஈன்னு வரும். இது வந்து ஷ்ரைப ஷ்ரைப. நான் எழுதுகிறேன். என்ன எழுதுகிறேன்னு நான் சொல்லலை. இப்போ அடுத்ததில் நம்ம என்ன எழுதுகிறோன்னு சொல்லுவோம். ஷ்ரைப என்ன எழுதலாம்? ஒரு லெட்டர் எழுதலாமா? ஷ்ரைப einen அக்குசாட்டிவ்லி einen Brief. Ich schreibe einen Brief. இது வந்து வாஸோடைய பதில். வாஸ் இஸ் schreibe. Ich schreibe einen Brief. வாஸோடைய பதில் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து அக்குசாட்டிவ். ஏன்னா இது வந்து தேர் brief ஆகிடும். ஸோ ich schreibe einen Brief. வெர்ப் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது. இப்போ அவள் புஸ்தகம் எழுதுகிறாள் அப்படின்னு சொல்லலாமா? Sie schreibt ein Buch. Sie schreibt ein Buch. இது வந்து das Buch அப்படிங்கிறதுனால இது வந்து ein தான். ஏன்னா அக்குசாட்டிவ். இப்போ இந்த ஷ்ரைபன் கூட இந்த பே அப்படிங்கிற ஒரு ப்ரெப்போசிஷன் சேருதுன்னு வச்சுப்போம். இது வந்து த்ரென்பாரே கிடையாது. த்ரென்பாரேனா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஆன்ரூஃபன், ஹவுஸ்ரூஃபன், ஹவுஸ்கேபன் இதெல்லாம் வந்து த்ரென்பாரே. அதாவது த்ரென்பாரேனா என்ன? இந்த வினைச்சொல் வந்து இந்த ரெண்டாக பிரிஞ்சு இது வந்து எண்டக்கு போகும். நம்ம வாக்கியத்தோடைய முடிவுக்கு இது வந்து இந்த த்ரென்பாரே போகும். அதனால தான் இது வந்து த்ரென்பாரே வெர்பன். இந்த பே அப்படிங்கிறது த்ரென்பாரே வெர்பன் இல்லை. இப்போ பே அப்படிங்கிறது வந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, பே அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸை வந்து ஒரு வினைச்சொல்லில் போட்டோன்னா இங்கே ஏதோ ஒரு வெர்பு. இது என்ன சொல்லும்? இது எதை பற்றி சொல்லுதோ அதை பற்றின ஒரு டீட்டெயில். இப்போ ஷ்ரைப அப்படின்னா நான் எழுதுகிறேன். சரியா? நான் வந்து எதையுமே பற்றி நான் சொல்லலை, நான் வந்து எழுதுகிறேன் அப்படின்னு. ஆனால் இந்த பே அப்படின்னு போட்டு பெஷ்ரைப அப்படின்னு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணம் எடுத்துப்போம். பெஷ்ரைப்ட். கரெக்டாக? beschreibe beschreibt das Haus. schreibt das Hausன்னு சொல்ல முடியாது. beschreibt das Haus. அதாவது இந்த ஷ்ரைபன் வந்து எழுதுறது எதை பற்றி எழுதுகிறாங்களோ
அதை பற்றி இது சொல்லும். beschreibt இந்த வீட்டை பற்றி எழுதுகிறாங்க. அப்போது இது வந்து describe ஆகிடும், விவரிக்கிறது. describe. beschreibt das Haus. அவர் அந்த வீட்டை பற்றி விவரிக்கிறார். he is describing about the house, இல்லைனா he describes the house. இந்த சிச்சுவேஷனை பற்றி கொஞ்சம் விவரிக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு können Sie die Situation இங்கே können வந்ததுனால என்ன ஆகும், இந்த இடத்துல வேர்ப் வந்து இன்ஃபினிட்டிவில் தான் வரும். இன்ஃபினிட்டிவில் beschreiben. எல்லா கிராமரும் டக்குன்னு லிங்க் பண்ணணும். இங்கே வந்ததுனால இங்கே வேர்பு காஞ்சுகாட்சியான் இங்கே வந்துடுச்சு. சரியா, காஞ்சுகாட்சியான் beschreibt. இங்கே können மாடல் வேர்பு வந்ததுனால இது வந்து இன்ஃபினிட்டிவ்க்கு வந்துடுச்சு. beschreibt das Haus, können Sie die Situation beschreiben. ஸோ இந்த beschreiben அப்படிங்கிறது ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு வந்து சொல்கிறது. அந்த வெர்பு வந்து எதை பற்றி பண்ண போகுதோ அதை பற்றி நமக்கு வந்து சொல்கிறது. இன்னும் சில உதாரணங்கள் எடுத்துப்போம். நம்ம நிறையா பார்த்த உதாரணம் தான், நம்ம வந்து அடிக்கடி இந்த வந்து நம்ம உபயோகப்படுத்தியிருப்போம். ஒரு வெர்ப் எடுத்துப்போம். சாலன் அப்படின்னா, சாலன்னா வந்து பே பண்ணுறது. இது ஸ்மால் எழுதணும். இதான இசடு, ஸ்மால் இசட் எப்படி வரும், இப்படி எழுதுகிறேன். ஆனால் இது ஸ்மால், அதாவது கிளைன். சாலன் அப்படிங்கிறது என்னது, நம்ம வந்து காசு வந்து பே பண்ணுறது. நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது நம்ம சாப்பிட்டு முடித்த உடனே சொல்லியிருப்போமே, பெட்சாலன்னு அங்கே உபயோகப்படுத்தியிருப்போம். பெட்சாலன் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக பே பண்ணுறது. இந்த பே தான் பே ஃபார் சம்திங், ஏதோ ஒரு விஷயத்துக்காக பே பண்ணுறது. பெட்சாலன், என்ன விஷயத்துக்காக சாலன் பண்ணுறோம். அடுத்தது இப்போ ஒன்று ஒன்றா ஞாபகம் வருதா, எப்படி வந்து இந்த பே ப்ரப்போசிஷன் வந்து நமக்கு மாற்றுது வார்த்தையானு. இந்த வெர்போடைய அர்த்தத்தை ஜூஹன் அப்படின்னா சர்ச் பண்ணுறது. பெசூஹன் அப்படின்னா விசிட் பண்ணுறது. ஒரு விஷயத்தை போய் நம்ம சர்ச் பண்ணுறோம், அப்போ ஒரு விஷயத்தை போய் நம்ம பார்க்குறோம், அப்போ பெசூஹன். அடுத்தது ஸ்ப்ரெஷன் அப்படிங்கிறது பேசுறது. இது வந்து பே சேர்ந்துடுச்சுன்னா என்ன ஆகும், பெஷ்ப்ரெஷன். அப்போது ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுறது, வெறும்னு பேசுறது இல்லை. பெஷ்ப்ரெஷன்னா ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுறது. இதை வந்து டிஸ்கஸ்ன்னு சொல்லுவோம். சும்மா பேசுறது வேறு, ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோம், ஸோ டிஸ்கஸ். இதே மாதிரி இன்னும் நிறையா சொல்லலாம். பே மாலன், பே லாடன், அது மாதிரி. நீங்கள் வந்து வேறு ஏதாவது உதாரணம் நீங்கள் படித்ததில் ஒரு உதாரணம் தெரிஞ்சுது அப்படின்னா, பெஷ்ரைபன் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள், இது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், டிஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரைப் ஆனால் ஷ்ரைபன்சி போதும். ஸோ இந்த சம்மரி பார்த்துடலாம். இந்த பேங்கிறது என்ன பண்ண போகுது, பேங்கிறது ஒரு ஆக்ஷனில் நம்ம சேர்க்க போகிறோம். சரியா, ஒரு வெர்பில் நம்ம சேர்க்குறோம். அப்போது இந்த பே அப்படிங்கிறது இந்த ஆக்ஷன் எதை பற்றி, எதில் போய் நடக்க போகுதோ, டைரக்ட்லி ஏதோ ஒரு விஷயத்தில் நடக்க போகுது, அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறது தான் இந்த பே கூட சேர்ந்த இந்த வெர்ப். இதோடைய உதாரணம் தான் இங்கே பார்த்தோம். இப்போ இந்த பே ப்ரப்போசிஷனுடைய அர்த்தம் வந்து ஓரளவு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா bitte schreiben Sie im Kommentare. மற்றும் ஒரு வீடியோவில் திரும்பவும் சந்திப்போம். இன்னும் நிறையா ப்ரிஃபிக்ஸ் இருக்குது. இது ப்ரெப்போசிஷன் கிடையாது,
இது வந்து ப்ரிஃபிக்ஸ். இன்னும் நிறையா ப்ரிஃபிக்ஸ் என்னென்ன இருக்குது. ஃபெர் அப்படிங்கிற ஒரு ப்ரிஃபிக்ஸ் இருக்குது. ஃபெர்ஸ்ப்ரெஷன் சொல்லுவோமா. அப்புறம் என்ட்ஃபெரன், என்ட்டுன்னு ஒரு ப்ரிஃபிக்ஸ் இருக்குது. நிறையா இருக்குது ப்ரிஃபிக்ஸ். நம்ம நிறையா முக்கால்வாசி உபயோகப்படுத்துறதெல்லாம் இந்த ரேஞ்சில் இருக்கும். அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ நான் நேரம் கிடைக்கும்போது அதை வச்சு நான் பதிவு பண்ணுறேன். ஓகே Leute, Deutsch ist sehr einfach. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.